வணக்கம். இது தஞ்சாவூர் பள்ளி அக்ரஹாரத்தில் ஒரு புது வீடு. அந்த புது வீட்டுக்கு நம்ம போட்டு கொடுத்துருக்கிற ஒரு சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம். இது ஹோம் சோலார் சிஸ்டம். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படின்னாலே கரண்ட்டு கட் ஆகிடுச்சினாலே வேலை செய்யாது, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தோடைய பர்பஸே என்ன அப்படின்னா, உங்களுக்கு கரண்ட்டு பில்லை ஜீரோ ஆக்கி விடுறது. இந்த கரண்ட்டு பில்லு ஜீரோ ஆக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ யூனிட்டு நீங்கள் 2 மாதத்துக்கு ஒருக்க யூஸ் பண்ணுறீங்களோ, அப்போது அந்த டோட்டலாக எவ்வளோ யூனிட்ஸோ அவ்வளோ யூனிட்ஸையும் சோலாரில் உற்பத்தி பண்ணி உங்களுடைய கரண்ட்டு பில்லை ஜீரோ ஆக்கி கொடுக்குறது. இப்போ இது மாதிரியான ஒரு வீடு இருக்குது. ஒரு 3 பெட்ரூம் இருக்குது, ஒரு 3 ஏசி இருக்குது, தண்ணி மோட்டார் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, மைக்ரோவேவ் அவன், இது மாதிரி பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்டு, அயன் பாக்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா, பழைய காலத்தில் போடுற பேட்ரி சிஸ்டத்தில் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில வீடுகளில் லிஃப்டெல்லாம் இருக்குது. அந்த லிஃப்டெல்லாம் இருக்கும்போது உங்களால் சோலாரில் அந்த லிஃப்டெல்லாம் இயக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டத்தில் 100% எல்லாமே இபியில் தான் ரன் ஆகும். நீங்கள் எத்தனை ஏசி போட்டாலும் டைரெக்டாக சோலார் சிஸ்டத்தில் ஓடாது. சோலார் சிஸ்டம் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஓடும்போது அதுக்கு ஆகக்கூடிய கரண்ட்டு பில்லை மட்டும் இது சோலார் மூலயமா உற்பத்தி பண்ணி ஜீரோ ஆக்கிரும். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நைட்டில் தானே நாங்கள் ஏசி போடுவோம், நைட்டில் தான் ஃபேன் லைட்லாம் அதிகமாக யூஸ் ஆகுது, பகலில் ப்ரொடக்ஷன் ஆகிற சோலார் எப்படி நைட்டுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்னு. இப்போ உங்களுடைய பில்லு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டிலேருந்து மொத்தமாக சோலார் மூலயமா உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிற யூனிட்டு, ஏற்றுமதி பண்ணது எக்ஸ்போர்ட்டட் யூனிட்டுன்னு பில்லில் வரும். அதே மாதிரி இபியிலேருந்து நீங்கள் வாங்கியிருக்கிறது இம்போர்ட்டட் யூனிட்டு, உங்களை யூனிட்டுக்கு வாங்கியிருக்கிறீங்க அப்படின்ற கணக்கில் இம்போர்ட்டட் யூனிட்டுன்னு கணக்கில் வரும். அப்போது டோட்டல் இம்போர்ட்டு இபியிலேருந்து நீங்கள் எத்தனை யூனிட்டு வாங்கியிருக்கிறீங்க? 1400 யூனிட் வாங்கியிருக்கிறீங்க. சோலார் மூலியமாக எவ்வளோ நீங்கள் யூனிட் உற்பத்தி பண்ணியிருக்கிறீங்க? 1200 யூனிட்டு. அப்போ 1200 யூனிட்டை 1400 யூனிட்டில் கழித்து பேலன்ஸ் இருக்கிற 200 யூனிட்டு மட்டும்தான் பில்லிங்க்கு போகும். அப்போ அப்படி பில்லிங் போகும்போது நமக்கு எப்போயும் ஒரு டொமஸ்டிக் கனெக்ஷனுக்கும் 100 யூனிட்டு ஃப்ரீன்னு இருக்குது. அப்போ 200 யூனிட்டில் 100 யூனிட்டு ஃப்ரீ ஆகிடும். அப்போ 100 யூனிட்டு ஃப்ரீயான பிறகு பேலன்ஸ் இருக்கிற 100 யூனிட்டுக்கு மட்டும் ₹2.25 நீங்கள் கட்டுவீங்க. 220 ரூபா. நெட்வொர்க் சார்ஜு ஒரு கிலோவாட்டுக்கு 100 ரூபா. ஆக 3 கிலோவாட்டுக்கு 300 ரூபா. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட்டு பில்லு 500 ரூபாயில் நிற்கும். இந்த சோலார் போடாமல் இருந்திருந்தால் 1400 யூனிட்டுக்கு எவ்வளோ கரண்ட்டு பில்லு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12,000 ரூபா வந்திருக்கும். அப்போ 12,000 ரூபா வரக்கூடிய ஒரு சிஸ்டத்தில், ஒரு வீட்டில் கரண்ட்டு பில்லு வெறும் 500 ரூபா கொண்டு வர்றது தான் இந்த சோலார் சிஸ்டத்தோடைய யூசேஜ்.